வணக்கம், வாழ்க வளமுடன், குருவாழ்க, குருவே துணை. அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம ஒரு மனையை ஒரு வாஸ்து வல்லுநரை வைத்து ஒரு சாஸ்திரியை வச்சு நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். இந்த மனை நமக்கு நல்லது தானா அப்படின்னு மீண்டும் ஒரு விஷயத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா, மனைக்கு நடுவுலையோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலம், ஒரு அடி ஆழம் உள்ள பள்ளம் தோண்டிக்கணும். அந்த பள்ளத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்தி சாயிர வேளையில இல்லாட்டி அந்த அந்திக்கு பின்னாடி அந்த இரவு நேரம் தொடங்குற நேரத்துல நீங்க அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு ஆழ அகல நீளம் உள்ள குழியில முழுவதும் தண்ணீரை நிரப்பி விட்டு நீங்க சென்றணும். மறுநாள் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்க அங்க வந்துடணும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழியில தண்ணி அப்படியே நிறைஞ்சி நிக்குது அப்படின்னா அந்த மனை 100% உங்களுக்கு செல்வ செழிப்பையும் வளமான வாழ்க்கையும் தரக்கூடிய ஒரு மனையாக இருக்கும். ஒருவேளை ஒரு பாதி அளவு தண்ணி வத்தி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த மனை உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய மனையாக இருக்கும். நமக்கு இன்னைக்கு தெரியும், வாழ்க்கையில பொதுவா எல்லாரோட வாழ்க்கையிலும் எப்படிதான் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து நல்ல நேரம் வச்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா கூட பிரச்சனை இல்லாத தம்பதிகள் உலகத்துல கிடையவே கிடையாது. அதுவே குடும்பம்ன்றதா பிரச்சனை வந்து போகத்தான் செய்யும். ஆக இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். வருது போயிடணும். அப்ப இந்த மனையில பாதி அளவு தண்ணி குறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப பிரச்சனை வரும், ஆனா போயிடும். இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப தண்ணியே ஃபுல்லா வத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மனை நல்ல பலனை தராது, தீய பலனை மட்டுமே தரும். இது ஒண்ணு. இப்ப தண்ணி வத்துனதோடு இல்லாம கீழே பாத்தீங்கன்னா வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கும். இந்த வெடிப்புகள் கண்டிப்பான முறையில உங்களுக்கு நன்மையான பலனை தரவே தராது. அப்ப அந்த மனையை நீங்க தேர்ந்தெடுக்கிறத விட்டுறணும். சோ இது மனை தேர்ந்தெடுக்கிறதுல நீர் ஊற்றி பார்க்கக்கூடிய பரிசோதனையில இந்த தண்ணி வற்றாத நிலை, பாதி வற்றிய நிலை, அப்புறம் முழுசும் வற்றிய நிலை, அப்புறம் வற்றி வெடிப்பு விழுந்த நிலை, இந்த 4 நிலையும் நீங்க பார்த்துட்டா இந்த மனையை வாங்குறதுக்கு முடிவு பண்ணணும். நன்றி, வணக்கம்.